நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இது இந்த சுத்திகரிப்பினுடைய 2வது நாள். சுத்திகரிப்பு என்பது சபையினுடைய மிகவும் முக்கியமான ஒன்று. சுத்திகரிப்பு இல்லாத சபை பரலோகத்துக்கு தகுதியற்ற சபை, பரிசுத்தம் இல்லாத சபை பரமனுக்கு பிடிக்காத ஒரு சபை என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். பரிசுத்தத்திலே நாம் சிறந்து ஓங்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு எப்போதுமே வலியுறுத்துகிறது. அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தத்தின் பூரணத்தை பெறுகிற சபைதான் மகிமையின் மனவாட்டிகளாக கர்த்தருடைய பர்வதத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த சுத்திகரிப்பின் 2ஆம் நாளிலே தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு பேச விரும்புகிற காரியங்களை நாம் கவனிக்க இருக்கிறோம். கவனிங்க, இந்த நாளுடைய தூதின் தலைப்பு பிசாசினுடைய தூண்டுதல்கள் அல்லது பிசாசினுடைய ஏவுதல்கள் என்று நாம் கவனிக்க இருக்கிறோம். பாவத்தை பிசாசானவன் எளிமையா ஒரு மனிதனை எப்படி ஏவுகிறான் அல்லது எப்படி தூண்டி விடுகிறான் என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தில் விழுறாங்க. ஆனால் அந்த பாவத்துக்கு காரணமாக இருக்கிற தூண்டுதல்கள் எங்கிருந்து வருகிறது என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் இந்த காரியத்தை நம்ம மனதிலிருந்து தூண்டி விடப்படுகிறது, சிலது நம்ம சிந்தைகளிலிருந்து தூண்டி விடப்படுகிறது என்று பல காரியங்களை பல திட்டங்களாக நாம் சொல்லுகிறோம். ஆனால் பிசாசானவன் ஒரு மனிதனை எப்படி பாவத்திலே தூண்டி விடுகிறான், அந்த பாவத்தின் தூண்டுதல்கள் அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது என்பதை நாம் வேதத்திலிருந்து இன்னைக்கு காண இருக்கிறோம். பாருங்க, லூக்கா 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 2-3-4 வசனங்கள். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசியாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனாயினால் நாம் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பேட்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். பாருங்க, கவனிங்க, இந்த அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான தெரிந்ததான ஒரு அதிகாரம். லூக்கா 4ஆம் அதிகாரத்தை பல முறை நாம் வாசிச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசமாக இருக்கும்போது அந்த நேரத்தில் பிசாசானவன் அவரை கொண்டு போய் மலையின் உச்சியில் நிறுத்திவிட்டு அங்கே அந்த சம்பவம் வனாந்தரத்தில் பேசப்படுகிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 விதமான தாக்குதல்களை இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில அங்கே சந்திக்கிறார். ஒரு மனிதனுக்கு தூண்டுதல் பிசாசானவன் எந்தெந்த முனையிலே கொண்டு வருகிறான் என்பதை நாம் நிதானித்து பகுத்து அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய மிகவும் முக்கியமான நோக்கம். கவனிங்க, நம்முடைய பாவத்துக்கு, நம்முடைய சாபத்துக்கு, நம்முடைய மீறுதலுக்கு நாம் காரணம் என்று நினைக்கிறது உண்மைதான். ஆனால் அதற்கு பின்பாக ஒரு மனிதனுடைய, ஒரு பிசாசினுடைய செயல் இருக்கிறதை நாம் நன்கு உணர்ந்தால் இந்த மாம்சத்தின் போராட்டங்களை எளிதாக ஜெயிக்க முடியும். பாருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட பிசாசு சொல்றான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும். முதலாவது பிசாசானுடைய தூண்டுதல் மாம்சத்தினுடைய பசியை அவன் தூண்டி விடுகிறான். இதை என்ன கண்ணோட்டத்தில் எடுக்கலாம்னா, நம்ம மாம்சத்துல என்ன தேவை இருக்குது, என்ன வாஞ்சிக்கிறோம் என்பதை அறிந்து அந்த மாம்சத்தினுடைய ஏக்கத்தை தூண்டி விடுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் தம் மாம்சத்துல தூண்டுதல்களை பிசாசானவன் கொண்டு வருகிறத புரியாமல் இருக்கிறான். 40 நாள் பசியா இருக்கிறாரு, நல்லா தெரியும் ஒரு மாம்சத்துல பசியா இருக்கிறார். மாம்சம் தான் பசியா இருக்குது, நல்லா கவனிங்க. ஆவி ஆத்மால பசி வர்றதில்லை, இந்த மாம்சத்துல தான் வயிறு இருக்குது, குடல்கள் இருக்குது, எல்லா பகுதிகள் சரீரம் இருக்குது. அப்போ நல்லா ஃபாஸ்டிங் நம்ம இருக்கும்போது கூட இந்த மாம்சம் ரொம்ப பலவீனமாக காணப்படுகிறது. அப்போ பிசாசானவன் முதல் அட்டாக்கை எங்க கொண்டு வரான்னா மாம்சத்திலே கொண்டு வருகிறான். நிறைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் கூட எங்க விழுறாங்கன்னா தங்களுடைய மாம்சத்தில் விழுகிறார்கள். மாம்சம் ரொம்ப பலவீனமானது. அதனால பிசாசானவன் அதுல எளிதா அட்டாக் பண்ண முடியும், எளிதா அதுல போர் செய்ய முடியும். அங்க போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நீர் தேவனுடைய குமாரனானால் என்ன பண்ணு, இப்ப இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும். பிசாசுக்கு நம்ம பலவீனம் என்னன்றது நல்லா தெரியும். நம்ம வீக்னஸ் எப்பவுமே யாருக்கு தெரியும்னா பிசாசுக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் மாம்சத்துல வீக்கா இருக்கிறீங்க. நிறைய பிள்ளைங்க, வாலிமான பிள்ளைங்க, பெரியார் கூட மாம்சத்தில பலவீனமாக இருக்கிறார்கள். அது ஊழியக்காரா இருந்தாலும் சரி, அது விசுவாசிகளா இருந்தாலும் சரி. உலகத்துல சொல்றோம், பெண் ஆசை, பொண்ணு ஆசை, மண் ஆசை ஒரு மனுஷனை ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். ஆனா வேதத்துல இங்க பிசாசானவன் தூண்டுகிறதுக்கு முதல் ஆயுதமா பயன்படுத்துறது
மாம்சத்தின் இச்சைகள். 3 விதமான இச்சைகள் ஒரு மனிதனை போராடும். மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள். இவைகளை குறித்து நாம் யாக்கோபிலே வாசிக்கிறோம். மாம்சம், கண், உலகம், இந்த 3 ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது இந்த தூண்டுதல்கள் அவன் வாழ்க்கையிலே பிசாசுக்கு இடம் கொடுக்கும்படியாக செய்கிறது. இந்த சுத்திகரிப்பின் நாட்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு பகுதி, நீங்கள் இங்கே வாசிக்கிற வசனத்திலிருந்து இந்த மாம்சத்தின் பசியை தூண்டுகிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு மாம்சத்துல என்னெல்லாம் ஏக்கம் இருக்குதோ, வாலிபமானவனுக்கு வாலிபத்தை குறித்தான பசி ஏக்கத்தை உண்டு பண்றான். வயதானவர்களுக்கு கூட தவறான எண்ணங்களை அந்த ஏக்கத்தை உண்டு பண்ணி தூண்டி விட்டு பாவத்தை தூண்டுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து இதை எப்படி அதை ஜெயம் பெற்றார், நாம் எப்படி அதை ஜெயம் பெறுகிறோம் என்பதுதான் இந்த சுத்திகரிப்பினுடைய முதல் முக்கியமானது. நிறைய பேருக்கு மாம்சத்தின் பசியை தூண்டுகிறதற்கு பிசாசானவன் பல வல்லமைகளை, தாக்குதல்களை கொண்டு வருகிறான். கவனிச்சு பாருங்க. நீங்க 2 சாமுவேலுக்குள்ள நீங்க வாசிக்கும் போது அங்கே இந்த அம்னோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் சரியான ஒரு தாவீதின் மகன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதினுடைய பிள்ளையாக இருந்து கூட அவன் வாழ்க்கையிலே இந்த மாம்சத்தின் பசி போராட்டம், அவன் வாழ்க்கையில மாம்சத்தின் இச்சையின் வல்லமை தாக்கினதாக நாம் வேதத்தில் படிக்கிறோம். ஒரு மனிதனை பிசாசானவன் வளைக்க நினைக்கிறது முதலாவது இந்த மாம்சத்தின் வல்லமைகளை கொண்டு வருகிறான். ஊழியக்காரர்கள் கூட, விசுவாசிகள் கூட அநேகர் இப்படிப்பட்ட வல்லமைகளாலே தாக்கப்படுகிறார்கள். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே 2-3 வசனங்களை வாசிக்கும் போது, தன் சகோதரியாகிய தாமாரை நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கன்னியாஸ்திரியா இருந்தால் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. அம்னோனுக்கு தாவீதுடைய தன்மையின் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அவன் இந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினாலே இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாக தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன். சொந்த சகோதரியின் மேல மாம்சத்தின் இச்சையின் ஆசையை தூண்டி விடுகிறான் பிசாசு. முதல்ல மாம்சத்துல தூண்டி விட்டான். இவன் தூண்டி விட்டது மாத்திரமல்ல, அம்னோன் இப்ப பாவத்துல வெல்றதுக்கு ரொம்ப பலவீனமா இருக்கிறான். ஆனா அவன் யோசிக்கிறான், அப்சலோம் இருக்கிறாரு, தாவீது இருக்கிறார், நாம் பாவம் செய்யக்கூடாது. இன்னைக்கு நமக்கு தெரியும் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இந்த மாம்சத்தின் பிரச்சனைகளை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். விசுவாசி நினைக்கிறாங்க, ஊழியக்காரன் யாருமே நெடுக போய் பாவத்தில் விழுந்து நம்ம விழணும்னு நினைக்கிறது இல்லை. ஆனா எப்படி அவங்க விழுந்து போறாங்கன்னா, பிசாசனுடைய திட்டங்களை சரியா பகுத்து புரியாததுனாலதான் விழுந்து போறாங்க. இந்த மாம்சத்தின் இச்சை எப்படி உள்ள கொண்டு வரான் பாருங்க. முதல்ல அவன்கிட்ட யோசனையை கொடுத்தான், மனதில் நிரப்பிட்டான், அந்த ஆசையை அவனை முழுவதும் நிரப்பி போட்டது. இப்போ அவன் அந்த ஆசையில மெலிந்து போய் கொண்டிருக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு பயம் இருக்குது, நம்ம செய்யக்கூடாது. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு பயம் இருக்குது, ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறாரு, நமக்கு தெரியும், வசனங்கள் சொல்லப்பட்டு தெரியும், பயம் இருக்குது. ஆனா யாருடைய ஆலோசனைக்கு இடம் கொடுக்கிறோன்னா, இந்த யோனதாபின் மகா தந்திரவாதிக்கு இடம் கொடுக்கிறோம். பிசாசுக்கு பல நாமங்கள் உண்டு, அதுல ஒரு நாமம் தந்திரம் உள்ளவன். சரியா தந்திரம் ஆலோசனை கொடுப்பான். சொல்றான் அவங்ககிட்ட, நீ ஏன் ரொம்ப மெலிஞ்சு போற, உனக்கு என்ன பிரச்சனை? இதேதான் ஆதாமுடைய வாழ்க்கையில, ஏவாளுடைய வாழ்க்கையில் நடந்தது. நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். பிசாசானவன் வலு சர்ப்பம் உள்ளவன் எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் தந்திரம் உள்ளதா இருந்தது என்று ஏதேன் தோட்டத்தில் அவனை குறித்து வாசிக்கிறோம். தந்திரம் உள்ளவன் நேரா போனா ஏவாளுகிட்ட பேசி சொன்னா, ஆண்டவர் இந்த கனியை புசிக்க வேண்டாமா? இங்கேயும் யோனாதாபுக்குள்ள அதே ஆவி வேலை செய்து, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன காரியம் வேணும்? அவன் சொல்றான், நான் என் சகோதரியின் மேல ஆசையாக இருக்கிறேன். அவன் சொல்றான், நான் பயத்தில் இருக்கிறேன், வேணாம். அவன் மனது அப்படி இருக்குது. ஆனா இவன் சொல்றான், இல்லை இல்லை, நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், நீ அதை நிறைவேற்ற முடியும். அந்த தவறான ஆலோசனை கேட்டது மாத்திரமல்ல, 5ஆம் வசனத்துல அவனுக்கு உடல்நிலை வியாதிப்பட்டது என்று பொய்யை சொல்லி அவனுக்கு சமைக்கும்படிக்கு தன் சகோதரியை வரவழைக்கும்படி தாவீதினிடத்துல கேட்டு மறுபடி அவளை அவனிடத்துல கொண்டு வருகிறான். கொண்டு வந்து அவள் சமையல் செய்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு உபகாரணங்களை செய்து கொண்டிருக்கும் போது அவளை வேசித்தனம் பண்ணி அவளை மறுபடியும் கைவிட்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்க இந்த 2 சாமுவேல் 13 வாசிங்கன்னா, அம்னோன் தாமாரோடு விபசாரம் செய்து அவளை மறுபடி விட்டு போட்டு அவளுடைய வாழ்க்கையை அவமானப்படுத்தி போட்டான் என்று வாசிக்கிறோம். மாம்சத்தின் இச்சைகள் தூண்டி விடுகிறான் பிசாசு. அநேகருடைய வாழ்க்கை எங்க விழுந்திருக்குதுன்னா மாம்சத்தின் விழுகை. முதல்ல கை வைக்கிறது பிசாசானவன் மாம்சத்துல தான். ஏன்னா ரொம்ப நல்லா தெரியும், மாம்சம் பலவீனமானது. இன்னைக்கு நிறைய பேர் எங்க தூண்டுறான்னா மாம்சத்துல தான். மாம்சத்துல சரியா நாம கட்டி எழுப்ப வேண்டிய வாழ்க்கையை கத்தருக்குள்ள கட்டி எழுப்பிட்டோம்னா
நாம் இப்படிப்பட்ட வல்லமைகள் தாக்குதலுக்குள்ள போக மாட்டோம். ஆதியாகமத்திலே வாசிக்கும் போது, நீங்க ஆதியாகமத்திலே கூட வாசிக்கிறோம். அங்க என்ன வாசிக்கிறோம்? ஆதியாகமத்திலே வாசிக்கும் போது யூதாவின் புத்திரராகிய இந்த யூதா, அந்த ஆதியாகமத்தில் 38ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானவர்களாய் இருந்தபடியால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார் என்று ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே நாம் அங்கே வாசிக்கிறோம். அந்த யூதாவினுடைய மகன் ஏர் மரித்து போயிட்டான். அவருடைய மனைவிக்கு இப்போ திருமணம் ஆகணும்னு அவளுக்கு ஆசை. எனக்கு ஒரு கணவன் வேணும், எனக்கு ஒரு புருஷன் வேணும்னு அவளுக்கு ஆசை வருது. அவள் பெயர் தாமார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவள் என்ன செய்கிறா? அவள் யோசிக்கிறா, நமக்கு கணவன் இல்லை, நமக்கு குழந்தைகள் இல்லை. அவள் யூதா கிட்ட கேட்குறா, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க, அவனோட திருமணம் பண்ணணும். அவனுக்கு பிள்ளை இல்லாதனால சேலா பிறக்க வரைக்கும் காத்திருக்கிறாங்க. சேலா பிறக்கிறான். சேலா பிறந்த போதிலும் தாமாரோடு அவனுக்கு திருமணம் செய்யலை. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, இந்த தாமார் வேசித்தனம் பண்ணும்படி வீதிகளில் தன் மாமனாராகிய யூதாவோடு வேசித்தனம் பண்ணி அவள் கர்ப்பவதி ஆகி அவனிடத்திலிருந்து வாங்கிய உடன்படிக்கைகளை காட்டி, நீர்தான் என்னோடு கூட வேசித்தனம் பண்ணினீர் என்று சொல்லி 38ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனங்களை வாசிக்கிறோம். யூதா அவைகளை பார்த்தறிந்து, என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமல் போனேன் என்றான். அப்புறம் அவளை சேரவில்லை. சொந்த மருமகளோடு மாமனாரு வேசித்தனம் பண்ணியிருக்கிறான். மாம்சத்தின் ஆசை, பாவ இச்சை. சொந்த சகோதரியோடு வேசித்தனம் பண்ணான் அம்னோன். சொந்த தகப்பனோடு வேசித்தனம் பண்ணினார்கள் லோத்தினுடைய புத்திரர்களாகிய 2 மகள்களும். இந்த வாழ்க்கையாகிய இந்த உலகத்துல மாம்சத்தை சரியாக கையாள தெரியாதவர்கள் பாவத்தின் கொடுமுடியிலே சிக்கி இருக்கிறவர்கள். பிசாசனுடைய தூண்டுதலுடைய முதல் ஆயுதமே மாம்சம். ஃப்ளஷை சரியாக கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இந்த உலகத்தில் எந்த வல்லமையும் நம்ம தொடவே முடியாது. ஃப்ளஷை ஜெயிக்கணும்னா சரியான ஒரு ஃபெய்த் நமக்குள்ளே இருக்க வேண்டும். சரியான ஒரு ஜெய ஜீவியத்தினுடைய வல்லமை நமக்குள்ளே இருக்க வேண்டும். இப்போ முதலாவது, நமக்குள்ள என்ன மாம்சத்தை நாம் தேடுகிறோமோ அந்த மாம்சத்தின் ஆசையை நமக்குள்ளே விதைத்து நம்மை பாவத்திலே தள்ளுவது பிசாசுடைய திட்டங்களில் முதன்மையானது. நிறைய கிறிஸ்துவங்க வீக்கஸ்டா விழுந்து இருக்கிறது காரணமே மாம்சம் தான். இந்த மாம்சம் சொல்லுது ஜெபிக்காத, இந்த மாம்சம் சொல்லுது அந்த பொண்ணை பாரு, இந்த மாம்சம் சொல்லுது அந்த ஆணை பாரு, இந்த மாம்சம் சொல்லுது தவறானதை சிந்தி, தவறானதை பாரு, தவறானதை செய், உன் மாம்சத்தை சந்தோஷப்படுத்து. மாம்சத்தை சந்தோஷப்படுத்த மாம்சத்தின் ஆசைக்கு இச்சைக்கு இடம் கொடுக்கும் போது ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, பிசாசனம் தான் திட்டத்தை உனக்குள்ள ஏற்கனவே நிறைவேற்றி கொண்டிருக்கான். நீ பிசாசன் உடையவன். அதனால ஆண்டவர் சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணு. இந்த மாம்சத்தை ஜெயிப்பதற்கு தான், இந்த மாம்சத்தின் பாவத்தை அழிப்பதற்கு தான் சிலுவையிலே தம்முடைய மாம்சத்தை நமக்கு புசிக்க கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவருடைய மாம்சத்தை நாம் புசிக்கிறோம். இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும்னா அந்த மாம்சத்தோடு நாம் இணைக்கப்பட வேண்டும். இந்த மாம்சத்தில் இருக்கிற பாவக்கரைகளை சுட்டெரிக்க வேண்டுமானால் அவருடைய மாம்சத்திலே நாம் பங்குள்ளவர்கள் ஆக வேண்டும். அதனால ஞானஸ்நானம் எடுக்கிறோம், அவருடைய சரீரத்தின் ரத்தத்தையும் எடுக்கிறோம், அவருடைய மாம்சத்தோடு இணைக்கப்படுகிறோம். குறைந்ததிலே நாம் வாசிக்கும் போது கிறிஸ்துவின் மரண சரித்திரை நாம் அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் இணைக்கப்படுகிறோம். அப்ப நம்ம பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவருடைய அப்பத்திலே நாம் ஒருமனப்படுத்துகிறோம். ஏன் திருவிருந்துக்கு இவ்வளவு விசேஷமான காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது? இந்த மாம்சமானது பாவத்தை கொண்டு வரும். ஆனா ஆண்டவருடைய மாம்சம் என்ன செய்கிறது? நித்திய ஜீவனை கொண்டு வரும்படியாக அவரோடு கூட இணைக்கிறது. ஆனா திருவிருந்து எடுக்கிறவங்க என்ன செய்யறாங்க? திருவிருந்து எடுக்கிறாங்க, திரும்ப அதே மாம்சத்தை தான் விடுறாங்க. திருவிருந்து எடுக்கிறாங்க, சரீரத்தை எடுக்கிறாங்க, சுத்திகரிக்கிறாங்க, ஆனா திரும்ப அதே எண்ணங்கள், அதே தாட்ஸ், அதே வாழ்க்கை, அதே சுபாவம், அதே மாம்சத்தின் இச்சையில விடுறாங்க. ஆனா வசனம் சொல்லுது மாம்சத்தின் தூண்டுதலுக்கு இடம் கூடாது. எப்படி ஆண்டவர் அதை ஜெயிச்சாரு? அதை லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த ஸ்தலத்தின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து. அப்ப முதலாவது இந்த மாம்சத்தின் ஆசை இச்சையின் தூண்டுதல்கள் அவன் எளிதாக கையாள்வது. சிம்சோனுடைய விழுகையை பாருங்க. மாம்சத்தினுடைய இச்சை, அவன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், நசரேயன், பாவத்துக்கு செய்யக்கூடாதவன், அந்த பாவத்துக்கு உட்படுத்தினான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், வல்லமை உள்ளவன், யுத்தத்தில் வல்லமையுள்ளவனாக கர்த்தர் பயன்படுத்தினார். பத்சேபாவோட பாவம் செய்து விழுந்து போனான். மாம்சத்தின் இச்சைகளை விழுந்து போய்தான் அநேகர் தன்னுடைய அபிஷேகத்தை, வல்லமையை, கிருபையை, தேவனோடு உள்ள தொடர்பை, ஜெப ஜீவியத்தை, வசனத்திலே கட்டப்படுகிற வாழ்க்கை இழந்திருக்கிறார்கள். நாம மாம்சத்துல ஜெயிக்கணும்னா வசனத்தை கொண்டு அவனு ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கலாம்? பிசாசான ஆண்டவர்கிட்ட சொல்றான், அந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாக்கும்.
நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நல்லா தெரிஞ்சுக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும்னா நமக்குள்ள இந்த ஆவியின் வசனம் வேலை செய்ய வேண்டும். அதனால வசனம் சொல்லப்பட்டது, வசனத்தினாலே பிழைப்பான். இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும்னா வார்த்தையிலே பிழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த மாம்சத்தை சுட்டரிப்பதற்கு வார்த்தைகளை வச்சு சுத்திகரிக்கணும். இவ்வளவு காலையில இருந்து நம்ம சுத்திகரித்திருக்கிறோம். எதை வச்சு சுத்திகரிச்சிருக்கிறோம்? கர்த்தருடைய வசனத்தை வச்சு சுத்திகரிச்சிருக்கிறோம். இந்த பாவங்கள் மீறுதலை குறித்த வசனம் என்ன சொல்லியிருக்குது, அந்த வார்த்தையை கொண்டு நாம் பிழைக்கும்படி நம்மை முற்றிலும் அதுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த வசனத்தை நிமித்தம் என்னை கழுவுங்க ஆண்டவரே, இந்த வார்த்தை நிமித்தம் என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. என் சிந்தைகள், இருதயங்கள், நரம்புகள், தசைகள், திசுக்கள், மீறுதல்கள், பாவங்கள், குற்றங்கள், ஆவி, ஆத்மா, சரீரங்களுக்குள்ள மறைந்திருக்கிற என் கெட்ட நடக்கைகளை யாவையும் மன்னித்து கழுவும் சொல்லி வசனத்தின் நிமித்தம் பிழைத்திருக்கும்படி வசனத்துக்குள்ளே நம்மை முற்றிலும் தாழ்த்தி சுத்திகரிக்கிறோம். அப்ப பிழைத்திருக்கிறது இனி நமக்காக அல்ல, நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துக்காக பிழைத்திருக்கிறோம். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துக்குள் மறைந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறது தான் உண்மையான கிறிஸ்தவர்களுடைய அடையாளம். இப்ப முதல்ல அவன் தூண்டி விடுகிறது மாம்சம். இன்னைக்கு நம்முடைய மாம்சத்தை எங்க தூண்டி வச்சிருக்கான்னு பாருங்க. விபச்சாரங்கள், பாவங்கள், செயல்கள், பலவீனங்கள், நமக்கு என்னெல்லாம் வீக்னஸ் இருக்கு. சில பேருக்கு பசி, உபாசிக்க முடியாது, ரொம்ப பசி வரும், மாம்சத்துல போராட்டம். நல்லா ஜாம் பண்ண நினைப்பான், அப்பதான் இப்ப பசி, வயிறு கண்ட்ரோலுக்குள்ள வரல, சுகர், பிபி ஏதாவது ஒன்று கொண்டு வரான். டாக்டர் சொல்றாங்க 3 நாள் தொடர்ந்து வெறும் தண்ணியை குடிச்சு ஃபாஸ்டிங் போட்டா எல்லா உடல்ல இருக்கிற வியாதிகள், டாக்ஸின், அதாவது கெட்ட காரியங்கள் எங்கெல்லாம் இன்ஃப்ளமேஷன் இருக்குதோ எல்லாமே சுகமாயிடும். 3 நாள்ல நம்ம உடலே நம்ம வியாதிக்கான மருந்து அதுவே தயார் பண்ணி கொள்ற வல்லமை 3 நாட்கள் உபவாசம் இருந்தா இருக்குதுன்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வாரத்துக்கு 2 வேளையாவது உபவாசம் இரு. ஆனா நம்மளால உபவாசம் இருக்க முடியல, அந்த மாம்சத்தை ஜெயிக்க முடியல. மாம்சத்துல வருகிற பலவீனத்துக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். கொஞ்சம் நேரம் டயர்டா இருக்குது மாம்சம், தூங்குறோம். ஜெபிக்கிற நேரத்தில் தூங்குறோம், துதிக்கிற நேரத்தில் தூங்குறோம். இந்த மாம்சம் என்னெல்லாம் யோசிக்குதோ அது எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கணும். கொஞ்ச நேரம் ஜபத்தில் உட்கார முடியல, மாம்சம் சொல்லுது டயர்டா இருக்கிற. கொஞ்ச நேரம் ஜபத்தில் உட்காந்துருக்கிறோம், இனி உபாசிக்காத, உன்னால முடியாது, தாங்க முடியாது. எல்லாமே இந்த மாம்சத்துக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். மாம்சமும் அது ஆசை இச்சையும் அழிந்து போகும் என்று வேதம் சொல்லுது. மாம்சம் என்ற இச்சை அழிந்து போகும். அழிவுள்ளதாக இந்த சரீரம் அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டுமானால் 1 கொரிந்தியர் 15 வாசிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள், வார்த்தைக்குள் பிழைக்கிற ஒரு வல்லமை நமக்கு வேண்டும். இப்போ மாம்சத்துக்கு நம்ம என்னெல்லாம் இடம் கொடுக்குறோம் யோசிச்சு பாருங்க. ஜெபம் பண்றோம், முழங்கால் போட முடியல, மாம்ச பலவீனம், முடியல. ஆனால் இதே ஒரு பனிஷ்மெண்ட் ஸ்கூல்ல கொடுக்குற நேரத்தில் முட்டி போடுறான். இங்க முழங்கால் போட முடியாதவங்க அங்கே முழங்கால் போடுறான். இங்க ரொம்ப நேரம் உட்கார முடியாதவங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல, ஹாஸ்பிட்டல்ல மணிக்கணக்காக உட்காந்துருக்கிறான். இங்க ஜெபிக்க முடியாதவங்க, துதிக்க முடியாதவங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலைக்காக, இன்டர்வியூக்காக ரோட்ல காத்திருந்து நின்று கொண்டிருக்கிறாங்க, உட்கார்ந்துருக்கிறாங்க. மாம்சத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த மாம்சத்தை ஜெயிக்க கற்றுக்கொண்டா மாம்சத்தின் தூண்டுதல்களை நாம் மேற்கொள்ள முடியும். அநேகருக்கு மாம்சத்தை தூண்டுறான். அந்த பெண்ணை பாரு, அந்த காரியத்தை பாரு. நீங்க ரோமர் 7ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, நான் விரும்பாததை செய்ய எனக்குள்ள இருக்கிற மனதின் பிரமாணம் என்னோடு கூட போராடுகிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போராட்டத்தை கொண்டு வந்து இந்த மாம்சத்தின் தூண்டுதல்களை பிசாசானவன் எளிதாக கொண்டு வந்து அவர்களை பலவீனப்படுத்துகிறான். மாம்சம் ரொம்ப பலவீனமானது. அது நம்மளுடைய வாழ்க்கையில அடிமைப்படுத்துகிற ஒரு வல்லமை என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்க ரோமர் 7ஆம் அதிகாரத்தை 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இப்படி நான் விரும்பாததை செய்கிறோனா இருக்க நியாய பிரமாணம் நல்லதல்ல என்று ஒத்துக்கொள்கிறேன். 15 வாசி பாருங்க. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். யாருமே பாவத்தை செய்யும் போது விரும்பி செய்யறது இல்லை, அது வெறுக்கிறாங்க. ஆனா விருப்பமாக அது எப்ப மாறுதுன்னா, அந்த மாம்சத்தை ஜெயிக்காமல் போகும்போது நாம் விரும்பாததை கூட செய்ய இந்த மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறோம். நமக்கு தெரியும் இது பாவம், இது செய்யக்கூடாது. ஆனா அது எப்போ வெறுக்கிறோமோ அந்த வெறுப்பு கூட சில நேரத்தில் விருப்பமா பிசாசானவன் மாத்துறான். அதுதான் மிக முக்கியமானது. 20 வாசிக்கும் போது, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தான், நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்படியானால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டாகிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயத்து பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காணுகிறேன். அது என் அவயங்கள் உண்டாயிருக்கிற பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. மனதுல சொல்றோம் ஆவிக்குள்ள வாழணும், அபிஷேகத்துக்குள்ள வாழணும், கர்த்தருக்குள்ள வாழணும், பரிசுத்தத்துல வாழணும், வசனத்துல வாழணும், மனதின் பிரமாணம் சொல்லு.
ஆனா உள்ள இருக்கிற மாம்சீகமான இந்த சரீரத்தின் பிரமாணம் சொல்லுது, இல்ல நீ பாவத்தை செய்யலாம், நீ இன்பமா வாழலாம், உன் ஆசைகளை நிறைவேற்றலாம், உனக்கு இன்பமான உன் யோசனைகள்ல உன் மாம்சம் என்னெல்லாம் சொல்லுதோ நீ அதை நிறைவேற்றலாம் என்று மாம்சம் சொல்லுது. அப்ப நீங்க எதுக்கு இடம் கொடுக்குறீங்க? நீங்க நிறைய பேர் சபையில் எதுக்கு இடம் கொடுக்குறாங்கன்னா மாம்சத்துக்கு இடம் கொடுக்குறாங்க. ஜப நேரத்துல, துதிக்கிற நேரத்துல, இது எல்லா நேரத்திலும் ஏதாவது இருக்கும். ஏங்க வரல, எதுக்கு ஜபத்துக்கு வரல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. அவங்க சொல்றது எனக்கு ரொம்ப பலவீனமா இருந்தது, எனக்கு உடம்பு சரியில்லை. அதே நேரத்தில் ஒரு சாவு, ஒரு வாழ்வு உங்க வீட்டில் வந்துருந்துச்சுன்னா அந்த மாம்ச பலவீனம்லாம் ஒண்ணுமே இல்லை. நேரா பார்த்தா எங்க இருக்கிறான் நம்பாளுன்னா அவன் தான் முதல்ல போய் அந்த வீட்டில் உட்காந்துருக்கு. அப்ப மாம்ச பலவீனம் எங்க போச்சு? மனதளவில் இருக்கிற பலவீனங்கள். இது மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. நாம் சரீரத்தை அடக்கி ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டும். சரீரத்தை அடக்கி ஆள தெரிய முடியாதவர்கள், வார்த்தையில கட்ட முடியாதவர்கள் ஒருபோதும் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம நினைக்கிறது போல அல்ல. இந்த மாம்சம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, யாக்கோபினுடைய 1ஆம் அதிகாரத்தை வாசிக்க பாருங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை விளைவிக்கும். இப்படி அநேகர் விடுவதற்கு காரணம் தங்களுக்குள் இருக்கிற சுய இச்சைகள், மாம்சத்தில் இருக்கிற இச்சைகள் தான் அநேகருடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வைத்திருக்கிறது. நமக்குள்ள என்ன இருக்குது யோசிச்சு பாருங்க. நம்ம எத்தனை விஷய பாவத்துல நம்ம இடம் கொடுத்திருக்கிறோம், எத்தனை விஷய தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு நாம் நம்முடைய மாம்சத்துக்கு அதனுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குன்றது ரொம்ப முக்கியம். இப்போ அநேக உலக மனுஷரை போல நாமும் இந்த உலகத்திலே வேசித்தனம் பண்ணுகிறவர்களாக, விபசாரங்கள் பண்ணுகிறவர்களாக, உலகத்தின் மயக்கத்தின் ஆசைகளை நிறைந்தவர்களாக ஒருபோது எடுக்கக்கூடாது. அப்போ மாம்சத்தை குறித்து நீங்கள் 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி நிறைவேற்ற பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாட்களிலே நாம் புறஜாதியுடைய இஷ்டப்படி நடந்து கொண்டது போதும். அப்போது நாம் காம விகாரத்துக்கு துர் இச்சைகளை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டுகளை செய்து வெறிகொண்டு அருவருப்பான விக்கிரங்களை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். பாருங்க, இங்க பேதுரு எழுதும்போது சொல்றாரு, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்துக்கு பிழைக்காமல் மனுஷனுடைய இச்சையை நிறைவேற்றாமல் பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க வேண்டும். அப்ப பாவம் ஒரு மனிதனை, ஒரு வாழ்க்கைய எல்லா திசைக்கும் திருப்புது. அதுக்குள்ள என்ன வருது? காம விவகாரங்கள், துர்இச்சைகள், மதுபானங்கள், களியாட்டுகள், வெறிகள், விக்கிரக ஆராதனைகள், பொல்லாங்குகள், இப்படி பல விதமான காரியங்களை உள்ளே கொண்டு வந்து அவன் வாழ்க்கையை ஒண்ணுமில்லாமல் ஆக்கி போடுகிறது. இப்ப நாம் என்ன செய்யணும்? ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னா வார்த்தையிலே பிழைக்கும்படி கட்டுக்கணும். அப்போ முதலாவது தூண்டுதல்கள் மாம்சத்திலே. இரண்டாவது, நாம் அதே லூக்கா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையிலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. பாருங்க, அவரை பரீட்சை பார்க்கறதுக்கு அவன் 2வது பயன்படுத்தினது இந்த உலகத்தின் மேன்மைகள் எல்லாம் காட்டுகிறான். அப்போ உலகத்தின் மேன்மைகள் எல்லாம் காட்டிட்டு ஆக சொல்றான், நீங்க இந்த என்ன பணிந்து கொண்டா இந்த முழு உலகத்துக்கு தரும். முதல்ல நான் சொன்ன மாம்சத்தின் தூண்டுதல்கள், இரண்டாவது கண்களின் இச்சையின் தூண்டுதல்கள். கண்களை ரொம்ப பயங்கரமான பிரச்சனை உள்ளது. இந்த கண்ணு தான் முழு சரீரத்தின் விளக்கா இருக்குது அப்படின்னு வேதத்தில் வாசிக்குது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் முழு சரீரமும் வெளிச்சமாய் இருக்கும் என்று வாசிக்கிறோம். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ இந்த கண்ணை நம்ம சரியா காத்துக்கொள்ளணும். ஒரு கண்ணு உனக்கு இடர்ல உண்டாக்கினால் அந்த கண்ணை கூட பிடுங்கி போட்டு பரலோகத்தில் குருடனாய் இருப்பது நல்லது என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்கள் ரொம்ப முக்கியமானது. கண்களை பாதுகாக்க வேண்டும். வாழ்க்கையில் இருக்கிற இந்த போராட்டங்களை நாம் ஜெயிக்க வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே என்ன வாசிக்கிறோம்? அங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அங்கே வாசிக்கும் போது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்கள் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம்
பிதாவினுடையவைகள் அல்ல. அது எல்லாம் உலகத்தில் உள்ளவைகள், அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகம் அது இச்சையை ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்ப முதல்ல சொன்ன மாம்சத்தின் இச்சையின் தூண்டுதல்கள், ரெண்டாவது கண்களின் இச்சை தூண்டுதல்கள். நீங்க நிறைய பேர் கண்ணு சரியில்லை, வன்கண்ணு, பொறாமையின் கண்ணு, அப்புறம் என்ன கண்ணு, இச்சையின் கண்ணு. கண்ணு ரொம்ப டேஞ்சரானது. அது ஆசையை இன்னும் தூண்டி விடுக்குது. நம்ம பார்க்குறோம், அது இன்னைக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, நம்ம பார்க்குறோம் அது எனக்குன்னு இருந்தால் நல்லா இருக்கும், நம்ம பார்க்குறோம் அவனுக்கு இருக்குது எனக்கு இல்லைன்னு சொல்கிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா கண்கள். இந்த சரீரத்தின் விளக்கு எதுன்னா கண். கண்ணு இல்லைன்னா அந்த சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? இருளாக இருக்கும். ஒரு மனுஷன் குருடனாக இருக்கிறான். அந்த மனுஷன் குருடனாக இருக்கிறான்று அவன் வாழ்க்கையில் அவன் பாருங்க, அவன் எந்த பெரிய ஆசை இல்லை, இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டா போதும். அவனுக்கு தெரியாது எது பச்சை நிறம் தெரியாது, எது நீல நிறம் தெரியாது, எது வெள்ளை நிறம் தெரியாது. ஆனால் கண்ணு இருக்கிற நம்மள பாருங்க, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 10 ட்ரெஸ் வச்சிருக்கிறோம். கண்ணு சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இல்லை. கார் வச்சிருக்கிறோம், இந்த விட அது பெரிய காராக இருக்குது, பார்க்கறதுனால தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. அப்படி தானே? நீங்கள் நம்ம இதை பார்க்குறோம், அவங்கள பார்க்குறோம், அதை விட நம்ம பெரிய ஆளாக மாறணும்னு எது சொல்லுதுன்னா இந்த கண் இச்சையை தூண்டுது. கண்ணை சரிப்படுத்தினா இந்த சத்துருவின் தூண்டுதல்களை ஜெயிக்கலாம். தேவையற்ற ஆபாசமான படங்கள், ஆபாசமான புகைப்படங்கள், தேவையில்லாத செல்போனில் வருகிற காரியங்கள், டிவி, இவையெல்லாம் எங்க பாவத்தை விதைக்குதுன்னா கண்கள் மூலமாக உன் முழு சரீரத்தையும் கெடுத்து போடுகிறது. நீங்க வாலிப சகோதரிகள், குடும்பங்கள், பெரியோர் முதல் இந்த வல்லமையில தாக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்களை தான் பிசாசு ரொம்ப கண்ட்ரோல் பண்றான். நீங்க பாருங்க, அந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில கூட அவன் போய் காட்டுறான், இந்த பழம் எப்படி இருந்ததுன்னா பார்வைக்கு நலமும் புசிப்புக்கு இன்பமா இருந்தது என்று வாசிக்கிறான். அப்ப எங்க அவன் அவங்கள ஃபேஸ் பண்றான்னா கண்களை முதலாவது பரீட்சை பார்க்கிறான். நீங்கள் வசனத்துல வாசிச்சு பாருங்க, ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே என்ன வாசிக்கிறோம்? அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த கனியை குறித்து நாம் வாசிக்கும் போது 6ஆம் வசனத்திலே, 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதுமான இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருந்தது. இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருந்தது என்று சொல்லி இருக்கிற அதே இடத்துல சொல்லப்பட்டிருக்குது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலம். பார்வைக்கு இன்பமா இருக்கிறதெல்லாம் உள்ள கொண்டு வந்தா வாழ்க்கையில பிசாசினுடைய தூண்டுதல்கள் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க நிறைய பேர் தான் பார்வைக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்குதோ கண் போன போக்கில கால் போன போக்கில போயிட்டு நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றதுல எந்த விதமான தகுதியும் இல்லை. கண்களை பரிசுத்தமா ஆண்டுக்கணும். ஏன்னா கண்ணு தான் இந்த ஆயுள் சக்கரத்தை சரீரத்தை விளக்க கொளுத்தி போடுகிறது. இப்ப நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க, இந்த கண்ணு சரியில்லைன்னா உங்க செயல்பாடுகள் சிந்தைகள் தடுமாறும். ஜெபிக்கும் போது போராட்டங்கள் உள்ள கொண்டு வரும். இதுக்கு காரணமே கண்கள். கண்ணை ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சுக்கணும். எதை பார்க்கணும் அதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது அதை பார்க்கக்கூடாது. எங்க போனா அந்த கண்ணு சரியா இருக்குமோ அதை தேவ சமூகத்தில் இருக்கணும். நிறைய பேர் பைபிளை வாசிக்கிறது கண்ணை திறக்கிறது இல்லை. ஜெபிக்கிற நேரத்தில் கண்ணு திறந்துருக்கிறோம். எங்க கண்ணை மூடணும் எங்க கண்ணை திறக்கணும்னே தெரியுது இல்லை. கண்கள் ரொம்ப முக்கியமானது. ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னாரு, ஜெபிக்கிற நேரத்தில் நீங்க கண்ணை மூடாம இருக்கும்போது அல்லது துதிக்கிற நேரத்தில் ஆராதிக்கிறத கண்ணை மூடாது இருக்கும்போது பிசாசானவனும் அந்த ஆராதனை பார்க்க வருகிறான். கண்ணு திறக்கிறவங்களுக்குள்ள தான் ஆவியை உள்ள கொண்டு போறான். கண்ணை மூடி இருக்கிறவங்க மேல பரிசுத்தாவி வருகிறது. கண்ணை திறந்திருக்கிற மேல இந்த அசுத்தமான வல்லமையில் வேடிக்கை பார்க்க வந்த வல்லமை கண்ணை திறந்திருக்கிறவங்களுக்குள்ள போகுதுன்னு சொல்றாரு. அது உண்மையா இல்லையான்னு கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனா ஒன்று சொல்றேன், கண்களை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம கண்ணு சரியா இருந்துச்சுன்னா வாழ்க்கை சரியா இருக்கும். கண்ணு சரியில்லைன்னா வாழ்க்கை முழுவதும் இந்த இச்சையினாலே தாக்கப்படும். ஆதாமியவாள் விழுந்தது காரணமே கண்கள். எவ்வளவோ பழம் இருக்குது, எவ்வளவோ மரம் இருக்குது, எல்லா மரத்தையும் பார்த்தாங்க, எல்லா பழத்தையும் பார்த்தாங்க, அது மேல ஆசைலாம் வரல. எது மேல ஆசை வந்துச்சுன்னா கர்த்தர் எதை விளக்குனாரோ எது வேணான்னு சொன்னாரோ அது மேலதான் கண்ணை கொண்டு போறோம். இன்னைக்கு நமக்கு கூட கண்ணு எல்லாமே ஆண்டு கொடுத்துருக்கிறார், ஆனா அது மேலதான் நம்ம கண்ணு போல. ஏன்னா அதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. இல்லாத ஒரு காரியம், நமக்கு தேவையில்லாத காரியம், கர்த்தர் வேணான்னு சொல்ற காரியம், வசனத்தின்படி சொல்ற காரியம் எது நமக்கு தெரியும். தெரிந்தும் நம்முடைய கண்கள் எது மேல பிரியமா இருக்குதுன்னா கர்த்தர் விளக்கின காரியத்தின் மேல் கண்கள் நோக்கமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இந்த கண்களால் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம கண்ணு சரியா இருக்குதா? இந்த கண்ணு சரியில்லைன்னா முழு சரீரத்தை கரைப்படுத்தி போடும். கண்ணு சரியில்லைன்னா முழு சரீரத்தையும் இருளாக்கி விடும். நீங்க நிறைய பேர் ஜெபிக்க முடியல, கண்கள் சரியில்லை, பார்வை சரியில்லை. கண்கள் சரியா இருந்தா கர்த்தருடைய சமூகத்தில் பெற முடியும். அங்க சொல்றான் பிசாசன் சொல்றான் பாருங்க, முழு உலகத்தையும் காட்டுறான். முழு உலகத்தை காட்டும் போது நாம என்ன சொல்லியிருப்போம்? முழு உலகம் எனக்கு கொடுத்தா நிச்சயமா நான் உனக்கு பணிந்து கொள்ளுவேன் அப்படின்னு நாம சொல்லுவோம். பணம் கொடுத்தாலே நீ பாதி பேர் சபை விட்டு ஓடுறான்.
கண்களுக்கு முன்னாடி முழு உலகத்தை கொண்டு வந்து நிறுத்தினான். ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்ணாத, உனக்கு பணிந்து கொள்ள மாட்டேன், அப்பாலே போ சாத்தானே. நாம ஜெயிக்கணும்னா அந்த கண்கள் இச்சையை, பிசாசு உள்ளே கொண்டு வருகிற ஆசையை விதைக்கும் போது, இந்த மாம்சத்தினுடைய கண்களுடைய இச்சையை தூண்டும் போது நாம சொல்லணும், போ சாத்தானே, இது அல்ல என் வாழ்க்கை, இது அல்ல என் தேவை, போ என்று சொல்ல வேண்டாம். எனக்கு இஷ்டமானவைகளை இவைகளுக்கு கொடுக்கிறேன். அப்போ இந்த கண்ணு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா, இந்த கண்ணு வந்து ஏற்குதுன்னா, அவனுக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்குறான். பிசாசனை யாருக்கு இஷ்டமானது கொடுக்குறான்? பணத்தை, பொருள்னா அவனுக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்குறான். ஏன்? இந்த முழு உலகமும் முழு உலகத்தின் மேலுக்கும் அதிகாரமாக யார் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, பிசாசானவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு இஷ்டமானவனுக்கு அவன் என்ன பண்றான்? உயர்த்துறான். ஏன்? ரட்சிக்கப்படாதவன் ஆசீர்வாதமா இருக்கிறது காரணமே இந்த பிசாசானுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள அவன் இருக்கிறான். அந்த இச்சைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது, அந்த பாவத்திற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அதனால தான் 2 யோவான் 3:16 நாம் வாசித்தோம், கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள் இவையெல்லாம் தேவனாலே உண்டானவைகள் அல்ல, இவைகளெல்லாம் உலகத்தினாலே உண்டானவைகள். உலகத்துல தான் இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்? உலகத்தின் அதிபதியாக பிசாசானவன் இதை தூண்டி விடுகிறான். அவன் கண்ணை தூண்டுறானா? யோசிச்சு பாருங்க, பிசாசானவன் எங்கெல்லாம் தூண்டி வச்சிருக்கிறான்றத கவனிக்கணும். நேரம் இல்லை, நான் அடுத்த காரியத்துக்கு போறேன். 3வது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்போ யாருக்கு ஆராதனை செய்யணும்னா, கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இந்த கண்களுடைய பாவத்தை நாம் ஜெயிப்பதற்கு தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் சரியான ஜீவியத்தை செய்ய வேண்டும். 3வது, அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படி தம்முடைய தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்று உமது பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறது. பிசாசானவன் சோதனைகளை முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகினான். 3வது தூண்டுதல்கள் பெருமை. 3 தூண்டுதல்களை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஒன்று மாம்சத்தினுடைய தூண்டுதல்கள், 2வது கண்களிலே கொண்டு வருகிறதான தூண்டுதல்கள், 3வது பெருமையின் தூண்டுதல்கள். ஆண்டவரே சொல்றான், நீங்க மேல தாழ குதியும், உங்களுடைய தூதர்களை அனுப்ப வேணும் வாசனம் சொல்லியிருக்குதுல்ல, குதியும் இப்ப தூதர்களை கொண்டு வருவாரா? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயா. பெருமை. நிறைய பேருக்கு என்ன பெருமைன்னா, நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா ஆவியில் நிரம்புறேன், நல்லா ஆராதிக்கிறேன், நல்லா பாடல் பாடுறேன், நல்லா வசனம் தெரியும். கரெக்டு, எல்லாமே தேவைதான். ஆனால் அதில் என்ன செய்யக்கூடாதுன்னா, பெருமை பாராட்டக்கூடாது. பெருமை பாராட்டுக்குன்னா வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நீங்கள் அதனால தான் அந்த 1 யோவான்ல 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. இந்த 3 தன்மையாக கொடுக்கப்பட்டிருக்குது 16ல். மாம்சத்தின் இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது 3 தான் ஒரு மனிதன் ஆட்டி படைக்கிற தூண்டுதல்கள். இன்னைக்கு சபையை எது ஆட்டி படைக்குதுன்னா இந்த 3 வல்லமை தான். மாம்சத்தின் இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இவைகள் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அதனால ஒரு சபைக்குள்ள இது நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். பெரிய தீர்க்கதரிசி பிழையா, அவன் சொன்னா கர்த்தர் அப்படியே செய்வார். இன்னைக்கு போய் இந்த ஜனத்தை அழிக்கிறேன் அவன் வாயில சொன்னா அந்த அணிந்து போகும். அவன் வாயில இந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னா ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனா பணத்திற்காக, பெருமைக்காக, கர்த்தர் கொடுத்த வரத்திற்காக பெருமையோடு போய் அந்த ஜனத்தை சபிக்கும்படியாக சென்றான். இது என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, உங்களுக்கு நன்றாக தெரியும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து என்ன வாசிக்கிறோம்? 15ஆம் வசனத்துல, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாம் வழி தப்பி பின்பற்றினது போல அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியின் மதிக்கேட்டை தடுத்தது என்று வாசிக்கிறோம். அப்ப நீங்க கவனிங்க, அவன் நல்ல இருந்த மனுஷன் தான். என்னாகமத்துல இது 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்துல நாம் இந்த காரியங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். அவன் கழுதையின் மேலே ஏறி போனான். கழுதைக்கு முன்பாக தூதனானவர் நின்று கொண்டிருந்தார். ஆனா அவன் மனசுல ஆண்டவர் சொல்றார், நீ போகாத, நீ அந்த ஜனங்களை சபிக்க கூடாது என்று. என்னாகமம் 23:9 வாசிக்கும் போது, தேவன் சபிக்காதவன் நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவன் நான் வெறுப்பது எப்படி, கண்மலை உச்சில் நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன், அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் அவனோடு கூட பேசினதை என்னாகமம் 23:9 வாசிக்கிறோம். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? அங்க போய் அந்த ஜனத்தை சபிக்கிறதுக்கு போய் அவங்களுக்கு ஆலோசனை
கொடுத்தது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை வழி தப்பும்படி தன் பெருமை நிமித்தம் அவன் கொன்று அந்த காரியங்களை செய்த போது கர்த்தர் அவனை கொன்று போட்டார். இது எல்லாமே நமக்கு என்னாகும் 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஒன்று கவனிங்க, கர்த்தர் வரத்தை கொடுத்திருக்கிறதுனாலையோ, கர்த்தருடைய ஜெபம் நல்லா பண்றதுனாலையோ, வசனம் நல்லா தெரியுதுனாலையோ நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பெருமை பாராட்டுகிறதுக்கான எந்த தகுதி நமக்குள்ள இல்லை. பிசாசானவன் பெருமை நிறைந்தவன். அந்த பெருமையை நமக்குள்ள கொண்டு வருகிறான். நீ ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல நாம் பலமுறை வாசித்த பகுதி தூதர்களின் விழுகையில முதல் முக்கியமான விழுகையை நாம் அங்கே வாசிக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரத்திலே நாம் பலமுறை வாசித்தது 11லிருந்து வாசிக்கிறோம். நாம 14ஆம் வசனத்தை 11லிருந்து 14 வசனங்கள் நீங்கள் பார்த்ததுதான். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களுக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அதால பாதத்தை தள்ளுண்டு போனாய் என்று சொல்லி வாசிக்கிறோம். தூதர்களுடைய விழுகையில மிக முக்கியமானது பெருமை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அநேகர் பணத்தை நிமித்தம் பெருமை, ஆவிக்குரிய வாழ்க்கை நிமித்தம் பெருமை, அவர்களுடைய நான் பெரிய ஆட்கள், இவர்களுடைய நான் பெரிய ஆட்கள் என்ற பெருமை வரும்போது பிசாசானவன் இந்த தூண்டுதல்களை விட செய்கிறான். பெருமை நாவி நமக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா சொல்றான் பிசாசானவன் மேல இருந்து குதியும் இப்படி தூதலை காவல் வைக்கட்டும். ஏன் ஆண்டவர் செஞ்சிருக்க முடியாதா? வச்சு பாருங்க, சொல்லுங்க. சிலுவையில் சொல்லும்போது சொன்னாரு, எனக்கு நான் இப்போ சொன்னா பிதா எனக்காக ஆயிரக்கணக்கான தூதரை அனுப்ப மாட்டாரா சொன்னார். ஏன் இப்போ தாழ குடித்தா தூதரை அனுப்பாம இருப்பாரா? பிசாசனம் கேட்கறான். இப்போ நம்மளை பார்த்து பிசாசம் கேட்கறான், உன்னால முடிஞ்சதை நீ உன் ஆண்டோடைய வல்லம் வச்சு சரி. நாம என்ன சொல்லியிருப்போம்? சரி, என் ஆண்டோடைய வல்லமையா நீ நான் பார்த்துடலாம். ஆனா ஆண்டு சொல்றாரு, அந்த இடத்துல பிசாசுக்கு பதில் சொல்லும்போது சொல்றாரு, உன் தேவனுடைய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய். தேவனை பரீட்சை பார்க்கிற வேலை நமக்கு இல்லை. இன்னைக்கு பெருமை வரும்போது தான் நம்ம தேவனையே சோதிக்கிறோம், தேவனுக்கு விரோதமா எழும்புறோம். நிறைய பேரு இந்த சுய பெருமையினால விழுந்திருக்காங்க. ஏழ்மையா இருக்கிறவங்க சபையில பார்த்தா ஒரு மாதிரி பார்க்கறது, பணக்காரராக இருந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு மாதிரி பார்க்கறது, ஏழையா இருக்கிற ஊழியக்காரர் ஒரு மாதிரி பார்க்குது. பெருமையின் ஆவி அநேகரை கொன்று போட்டு கொண்டிருக்கிறது சபைகளுக்குள்ள. ஆண்டருக்கு வல்லமை இருக்குதுதான், ஆனா பிசாசுகிட்ட அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆண்டர் ஆசீர்வாதம் கொடுத்தா போதும், அவங்களுக்கு முன்னாடி பெரிய ஆளா காட்டணும், இவங்களுக்கு முன்னாடி பெரிய ஆளா காட்டணும், இப்படி காட்டணும் அப்படி காட்டணும் நினைக்கிறோம். முடிவு ரொம்ப மோசகரமான பரிதாபகரமாக இருக்கும். பிசாசனுடைய தூண்டுதலில் 3வது பெருமையின் ஆவி. நல்லா ஜெபிக்கிறியா? தாழ்த்து, உன்ன ஆண்டவரே தாழ்த்துக்கிற ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லப்பா, இதுக்கு நான் தகுதி அல்ல ஆண்டவரே. நல்லா ஆராதிக்க முடியுதா? நான் ஆராதிக்க தகுதி அல்ல ஆண்டவரே. நல்லா கத்தர் கொடுக்க முடியுதா? அதை கொடுக்கறத பெருமைப்படாத. நீங்க நிறைய சபையில கொடுத்துட்டு பெருமைப்படுறேன், நான் அதை கொடுத்தேன், நான் அதை செஞ்சேன். இதெல்லாம் பெருமைப்படுறது. உன்னை குறித்து தேவன் பெருமைப்படணும், தேவன் சாட்சி சொல்லணும். இவன் ஏன் எனக்குரியவன், எனக்காக ஊழியம் செய்கிறவன், எனக்கு கொடுக்கிறவன் என்று கர்த்தர் சாட்சி சொல்லணும். நீ போய் மாறு தட்டிட்டு எல்லாத்தையும் நான் பெருமை உள்ளவன், தேவனுக்காக நான் இதை செஞ்சேன், கார் வாங்கி கொடுத்தேன், வீடை வாங்கி கொடுத்தேன், ஃபேனை வாங்கி கொடுத்தேன், அதை வாங்கி கொடுத்தேன், இதை வாங்கி கொடுத்தேன், இதெல்லாம் பாராட்டுகிற பெருமை அல்ல. கர்த்தரிலே மேன்மை பாராட்டுகிறவனும் கர்த்தரிலே பெருமை பாராட்டுகிறவனாக இருக்கிறான். எல்லா மனிதனும் பெருமை பாராட்டுகிறவன் அல்ல. வசனம் சொல்லுகிறது எல்லாருக்கும். நம்ம நினைக்கிறோம் நான் உத்தமன் நான் செஞ்சேன் நினைக்கிறோம். வசனம் சொல்லுது, தன்னைத்தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தராலே புகழப்படுகிறவனே உத்தமன். நானே என்னை பெருமை பாராட்டக்கூடாது, நானே என்னை பற்றி சொல்லிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் என்னை புகழணும், கர்த்தர் என்ன உயர்த்தணும். தாவீதை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? யோசிச்சு பாருங்க. என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படி உன்னை பார்த்து சொல்ல முடியுமா? ஆபிரகாமை பார்த்து விசுவாசத்தின் தகப்பன். யோசிச்சு பாருங்க. உங்களை என்னைய பார்த்து ஆண்டவர் நீ அப்படிப்பட்ட தாழ்மை உள்ளவன்னு சொல்ல முடியுமா? தரை மட்டும் தாழ்த்துகிற சுபாவம் நமக்குள்ள வேணும். பிலிப்பியர் 2ல் நீங்க வாசிக்கும் போது பலமுறை நாம் வாசித்த பகுதி தான் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த தாழ்மை குறித்து நம்ம பல முறை வாசித்து இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்று அறிந்த பகுதி. 5 விதமான தாழ்மையை கிறிஸ்துக்குள் இருந்ததை நாம் அங்கே வாசிக்கிறோம், பல முறை வாசித்திருக்கிறோம். அதை உங்களுக்கு மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது 5 விதமான தாழ்மையின் படிகளை இயேசு கிறிஸ்துக்குள் இருந்ததை காணுகிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று 2ஆம் அதிகாரம் 5லிருந்து வாசிக்கிறேன். கவனமா கேளுங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று வாசிக்கிறோம். சிலுவையின் மரணம் பரியந்தம் சிங்காசனத்தில் இருந்து வந்த தேவன்
அடிமையின் தாழ்மையின் கோலமாய் மரித்து போனார். சிலுவையின் மரண பரியந்தம் உயர்த்தவே இல்லை. நாம் அடிக்கப்படுறோம், நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நாம் உடனே என்ன சொல்கிறோம்? ஏய், உன்னை விட எனக்கு ஆட்களை தெரியும், உன்னை விட அதிகாரம் என்கிட்ட இருக்குது, உன்னை விட பணபலம் என்கிட்ட இருக்குது, என்னோட படபலம் இருக்குது, நீ எனக்கு விரோதமாக எழுமுன நான் இந்த ஆட்களை வச்சு உன்னை காலி பண்ணிடுவேன். நம்ம சொல்கிறோம், நம்ம பெருமையில் சொல்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது சிலுவையின் மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தினார். அப்போ நான் சொல்கிற 3 விதமான தூண்டுதல்களை பிசாசான எளிதாக ஒரு கர்த்தருடைய பிள்ளையை தாக்குறான். எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்களெல்லாம் வேற வேற கண்ணோட்டத்தில் பிசாசான தாக்குறான். ஆனால் அந்த வேதத்தில் நீங்கள் எல்லாருடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணி பாருங்கன்னா இந்த 3 காரியங்களில் அநேகர் விழுந்திருக்கிறார்கள், அநேக பரிசுத்தவான்கள் விழுந்திருக்கிறார்கள். தாவீது மாம்சத்தில் விழுந்து போயிருந்தான், ஆனால் தேவன் மறுபடியும் ஆண்டவரிடத்தில் போனபோது கட்டி எழுப்பினார். சிம்சோன் மாம்சத்தின் இச்சைகள் விழுந்தவன் தான், கண்களின் இச்சைகளில் விழுந்தவன் தான், மறுபடியும் அவனை உயிர்ப்பித்தார். பெருமையில் விழுந்து போன அநேகரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பெருமைகள், மேட்டிமைகள், அகந்தைகள் எவ்வளவு இருந்தாலும் தேவ சமூகத்தை தாழ்த்த வேண்டும். பெரிய பணக்காரன் தான், பொருட்கள் இருந்தவன் தான், ஆனால் தேவ சமூகத்தில் தாழ்த்தி, ஆண்டவரே என் வீட்டுக்கு ரட்சிப்படட்டும், ஒருத்தனுக்கிட்ட நான் கடன் வாங்கியிருந்தா நாளத்தனையாய் நான் திரும்ப தருவேன் சொன்னான். அதுதான் தாழ்மை, அதுதான் கர்த்தரிடத்தில் அமர்ந்து இருக்கிறது. நம்ம தாழ்த்துருமா? தரை மட்டும் தேவ சமூகத்தை தாழ்த்த பழக வேண்டும். ஊழியக்காரருக்கு முன்பாக தாழ்த்தணும், சபைக்கு முன்பாக தாழ்த்தணும். நிறைய பேருக்கு தாழ்மை இல்லை. ஊழியக்காரர்கிட்ட பேசும்போது தாழ்மை இல்லை, சபையில் தாழ்மை இல்லை, ஒரு விசுவாசிக்கிட்ட பேசுறது கூட தாழ்மை இல்லை. அப்படியே சண்டை போடுற மாதிரி பெருமையில் பேசுறது. உனக்கு தெரியுமா நான் எப்படி இருக்கிறேன் அப்படி. நம்ம நடைய கூட தாழ்த்தணும், சரியாக நடக்க பழகணும். பேச்ச நடக்கைய ஒவ்வொன்றிலும் நம்முடைய தாழ்மை வெளிப்பட வேண்டும். சும்மா தாழ்மைன்னு பைபிளில் பிரசங்கம் பண்ணுறது இல்லை, வாழ்க்கையில் நடைமுறையில் நம்மை தாழ்த்துகிற சுபாவத்தை எனக்குள்ளே கொண்டு வரும். எனக்குள்ளும் அது வேணும், உங்களுக்குள்ள அது வேணும். எல்லாருக்குள்ளும் பெருமை நாவி இருக்குது. அவன் கொஞ்சம் ஜாம் பண்ணி ஒரு அற்புதம் நடந்தால் நம்ம என்ன சொல்கிறோம்? என்னால் நடந்துச்சு. ஒரு பாஸ்டர் ஒரு விசுவாசிக்கு சொல்லியிருக்கிறாரு, ஜாம் பண்ணிட்டு அடுத்த வாரம் வந்து சாட்சி சொல்லுமா, கர்த்தருக்கு அற்புதம் செஞ்சார். அந்த மாதிரி கேட்டுருக்குது. இன்னும் நல்லாவே ஆகலையா? எப்படி நான் சொல்கிறது? நீ முதல்ல சொல்லுமா, அப்போ தான் கர்த்தர் நல்லாக்குவார். எந்த பைபிளில் எழுதியிருக்குது? தன்னுடைய சபையின் பெருமைக்காக, அவருடைய பெருமைக்காக பொய் சாட்சிகள் நடைபெறுது. இனி உலகத்தில் நிறைய பெருமையின் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சபை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த சுத்திகரிப்பின் 2ஆம் நாளிலே தூண்டுதலின் ஆவிகளை பகுத்தறிந்து ஜெயம் பெறுகிற வாழ்க்கை நமக்கு வேண்டும். பிசாசான் முதலாக மாம்சத்தை தூண்டுகிறான். அதை ஜெயிப்பதற்கு நாம் வசனத்திலே, வார்த்தையிலே பிழைக்கும்படி, இந்த வார்த்தையின்படி நான் பிழைப்பேன், மாம்சத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்ற ஜீவியம் வேண்டும். 2வது, கண்கள் இச்சையை தூண்டும் போது நாம் ஒரு அறிக்கை செய்ய வேண்டும். எனக்கு இஷ்டமானதை நான் ஒப்புக்கொடாமல் தேவனுக்கு இஷ்டமானவைகளை செய்வேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவனுக்கு சொல்றாரு, பின்னாக போ சாத்தானே, தேவன் ஒருவருக்கே பணிந்து கொண்டு ஆராதனை செய்வேன். கண்கள் இச்சை வரும்போதெல்லாம் ஆண்டவருக்கு தான் என் கண்ணு, ஆண்டவருக்கு தான் இந்த கண்ணு, கர்த்தர் என பார்க்கிறார் என்று பணிந்து கொள்ளுகிற என் கண்களுக்கு, யோபு சொல்லுவேன், கண்களோடு நான் ஒரு பொருத்தனை செய்தேன், உடன்படிக்கை பண்ணினேன் என்று சொல்கிறான். கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணணும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என் கண்கள் கர்த்தருடைய வார்த்தையை தான் பார்க்கும், என் கண்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும், கர்த்தருடைய முகத்தை தரிசிக்கும். நான் விழிக்கும் போது உடைய சாயலால் திருப்தி ஆவேன். என் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தா காணும், அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களை காணும் என்று யோபு சொல்கிறது போல ஒவ்வொரு நாளும் அவருடைய ரூபத்தை, அவருடைய முகத்தை, அவருடைய தரிசனத்தை என் கண்கள் காண வேண்டும். கண்களோடு ஒரு பிரதிஷ்டையை, ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். இது கண்களிலிருந்து ஜெயத்தை கொண்டு வரும். 3வது, இந்த பெருமையின் ஆவி, உலகத்தின் மேன்மைகள் நிமித்தம், ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் வருகிற பெருமை, இவைகளை ஜெயிப்பதற்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளைப் போல நாம் என்ன செய்ய வேண்டும்? பிசாசானுடைய பரீட்சைகளை ஜெயிப்பதற்கு தேவ சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, உமக்கேற்ற தாழ்மை. நமக்கு முன்பாக ஒரு ரோல் மாடல், நமக்கு ஒரு மாதிரி இருக்கிறார், உமை போல என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே. நான் பெருமை பாராட்ட என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஜெபிக்க முடியும் போது சொல்லணும், ஐயோ நான் தெரியாம பெரியவன் நான் பேசிட்டு ஆண்டவரே, நான் தெரியாம வார்த்தையை விட்டுட்டு ஆண்டவரே. நான் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ நாம் விழப்போகிறோம் என்ற அர்த்தம். நான் செஞ்சேன், நான் கொடுத்தேன், நான் செய்ய முடிந்தது, என்னால் ஆனது என்று என் பெயரை பயன்படுத்தும் போது நான் விழுந்து போவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. ஆனால் என் கர்த்தர் செய்தார், என் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், எனக்குள் இருக்கிறவர் இவைகளை செய்து கொண்டிருக்கார் என்று சொல்லும் போது நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவரை பெருமைப்படுத்துகிறோம், அவரை மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப இந்த 3 வல்லமையின் தூண்டுதல்களை நாம் சரியா சுத்திகரிக்க வேண்டும். இந்த சுத்திகரிப்பின் 2ஆம் நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் மாம்சத்தின் இச்சையில எங்கெல்லாம் இப்படி விழுந்து கிடக்கிறோம், எப்படி ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்தில் இப்படி விழுந்து கிடக்கிறோம். மாம்சத்தின் இச்சைகள், கண்கள் இச்சைகள், 3வது பெருமைகள், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் பெருமைகள், மேன்மைகள் எல்லாம் அழிந்து போகும். அழியாதது ஒரே ஒரு காரியம், பரலோகத்தின் நித்திய ராஜ்யம்.
இந்த 2ஆம் நாள் சுத்திகரிப்பில் நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் என் மாம்சத்தின் உள்ள இச்சைகள் என்னை தூண்டி விடுகிற வல்லமைகளை நான் ஜெயம் பெறுவதற்கு எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. மாம்சத்தின் தூண்டல்களை ஜெயிப்பதற்கு, கண்கள் இச்சையின் தூண்டல்களை ஜெயிப்பதற்கு, எனக்குள்ள ஜீவனத்தின் பெருமைகளை கொண்டு வருகிற இந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி என் ஜீவனத்தில் இருக்கிற பெருமைகளை ஜெயம் பெறுவதற்கு என்னை தாழ்த்துகிறேன். கொஞ்ச நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாமா? முழங்கால் படிடும், கண்களை மூடி தேவ சமூகத்தில் இவ்வளவு நேரம் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். எல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணி சுத்திகரித்துக் கொள்ளுங்க பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இவைகளின்படி என் வாழ்க்கையை நான் கட்டி எழுப்பாதபடி எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபை தாருங்க ஆண்டவரே. பாவம் செய்யும் ஆத்துமா சாகும். பாவம் செய்ய எவனும் தேவனால் பிறந்தவன் அல்ல. தேவனால் பிறந்தவன் பாவத்தை ஜெயிக்கிறவன்.